Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல சவுண்ட் டிரைவர்ஸை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க சவுண்ட் டிவைசஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த டிவைஸ்ட டிரைவர்ஸையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. இல்லாட்டி உங்க விண்டோஸ்லயே டிஃபால்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சவுண்ட் டிரைவர்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற தேவை ஏற்படுதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர் அதாவது விண்டோஸ் 10 ஆகட்டும் விண்டோஸ் 11 ஆகட்டும் ஸோ இந்த ஓஎஸ் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை, சேம் ஸ்டெம்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த சவுண்ட் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க முதல் ஸ்டெப்பா என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணி டிவைஸ் மேனேஜர் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்க, இதுல கீழே இந்த பக்கம் சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இது வரைக்கும் கனெக்ட் பண்ண டிவைஸ் நேம்ஸ் உங்களுக்கு காட்டும். அதோட உங்க கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட்டா உள்ள அந்த சவுண்ட் டிரைவருமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைல்ல டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்க அந்த சவுண்ட் டிரைவர்ஸ் தான் இன்டெல் ஆர் டிஸ்பிளே ஆடியோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதோட ரியல் டெக் ஹை டெஃபினிஷன் ஆடியோ அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிரைவரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இதுல முதல் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்போ ஒட்டுவாவே இன்டர்நெட்ல சவுண்ட் டிரைவர்ஸ் அப்டேட் ஆகும். இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுடைய சவுண்ட் டிரைவர்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணியும் உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது டிரைவர்ஸ் அப்டேட் ஆகும். அப்படி டிரைவர்ஸ் அப்டேட் ஆகுன அப்புறமா நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்களா கண்டிப்பா உங்க கம்ப்யூட்டர்ல சவுண்ட் டிரைவர்ஸ் அப்டேட் ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.